மே 19ஆம் தேதி திருப்பூர்ல இருக்கிற ஒரு தனியார் மில்லுல கழிவுநீர் தொட்டியை சுத்தம் பண்ண இறங்கின சரவணன், வேணுகோபால், ஹரிகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. கடந்த 30 வருஷத்துல இந்தியாவில மட்டுமே 1081 பேர் உயிரிழந்திருக்காங்க. பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. அதுலயும் அதிகபட்சமா தமிழ்நாட்டுல மட்டுமே 225 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்தியால இந்த மாதிரி மனிதர்களை வச்சு கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யறது இல்லீகல். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இதுல பெரும்பாலான மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவங்களா இருக்காங்க? இது பலவீனர்கள் மீது செய்யப்படும் தெளிவான அடக்குமுறை. இறைத்தூதர் சொல்றாங்க, அடக்குமுறை செய்பவர்களின் முகங்கள் மறுமை நாளில் இருண்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்காங்க, அடக்குமுறை செய்பவர்களுக்கும் செய்யப்படக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, இறைத்தூதரே, அடக்குமுறை செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்யலாம், அடக்குமுறை செய்பவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இறைத்தூதர் பதில் அளிக்கிறாங்க, அடக்குமுறை செய்பவரை அதை செய்யாமல் தடுப்பதே அவருக்கு செய்யும் உதவியாகும்னு சொல்றாங்க. அநியாயம் செய்கிறவர்களை அல்லாஹ் சில நேரங்களில் விடுவான், கடுமையாக பிடிப்பதற்காக வேண்டும். எனவே இவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களின் போது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அவர்களை கண்டுகொள்ளாமல் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பிடிக்க வேண்டிய விதத்தில், பிடிக்க வேண்டிய முறையில், பிடிக்க வேண்டிய நேரத்தில் அவர்களை கண்டிப்பாக அல்லாஹ் பிடிப்பான்.